எங்களுடைய உங்களுடைய தேவையை என்னுடைய நான் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். சூப்பரா வரவேற்றாங்க. வீட்லலாம் ரொம்ப போர் அடிச்சுச்சு. விளையாடுறதுக்குலாம் ஒரு ஆளும் இல்ல. வீட்ல நான் மட்டும் தான் தனியா இருந்தேன். ஸ்கூல்ல வந்தா டீச்சர்ஸ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் கூட ஜாலியா விளையாடுவாங்க. படிச்சுக்கிட்டு இருப்போம். ஜாலியா இருப்போம். இந்த பள்ளி திறந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஜாலியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நாள் வேற சந்தோஷமா விளையாடலாம். சந்தோஷமா விளையாடலாம். ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு ஜாலியா இருக்கலாம். புக்கு என்ன நடத்தல, அதனால டீச்சரோட புக்கை வச்சுதான் சொல்லி கொடுப்பாங்க. ஜாலியா இருக்கும். வணக்கம், என் பேர் நந்தினி. நான் அரசு உயர்நிலைப்பள்ளி செட்டிநாயக்கன்பட்டியில படிக்கிறேன். இந்த கல்வியாண்டு நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். அங்கிருந்து கரெக்டா ஸ்கூல்ல இருந்து வர்றப்பயே பஸ் ஸ்டாண்ட்ல வந்து மேம் டீச்சர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு இருந்தது ரொம்ப பெருமையா போயிடுச்சு. எல்லாரும் நம்ம டீச்சர்ஸ் நமக்காக வராங்க அப்படின்றது மனசுக்குள்ள தோண்டிட்டே இருந்துச்சு. டீச்சர்ஸ் எல்லாம் வருவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாக்லேட்டு, பேனா, பென்சில், பூ கொடுத்து எல்லாத்தையும் வரவேற்றாங்க. ஃபர்ஸ்ட் இனிப்போட வரவேற்றிருக்காங்க. எல்லாமே எங்க ஸ்கூல்ல இனிப்பா வச்சுக்குவாங்கன்னு நான் நம்புறேன். இந்த ஸ்கூல்ல வந்து இப்ப 10th 100% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. நான் தான் நம்ம ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பண்ணியிருக்காங்கனால எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் மார்க் 451. இதை விட நான் அதிக மார்க் எடுக்கணும்னு இது பண்றேன். தமிழ் வழி இங்க இருக்கு, இங்கிலீஷ் வழியும் இருக்கு. நான் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறேன். இங்கிலீஷ் மீடியத்துல இதை விட நல்லா படிக்கணும், 451க்கு மேல எடுக்கணும்னு நான் பெருமை எடுக்கணும். எடுத்து இந்த ஸ்கூலுக்கு நான் பெருமை சேர்ப்பேன்னு நான் நம்புவேன்.